அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்பொழுது நாம் தரிசிக்க இருப்பது சேலம் கஞ்சமலை சித்தர் கோவில். இக்கோயில் சித்தேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. சேலம் கஞ்சமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சித்தர் கோவில் ஸ்ரீ சித்தேஸ்வரர் கோவில் ஆகும். இந்த கோவில் 1500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகின்றது. இங்குள்ள சிறப்பு என்னவென்று தெரியுமா? இங்கு புகழ்பெற்ற காலங்கிநாதர் சித்தர் தவமிருந்து சமாதி நிலை அடைந்தார். இந்த காலங்கிநாதர் சித்தர் பழனிமலை முருகன் சிலையை உருவாக்கிய போகரின் குரு ஆவார். இந்த காலங்கிநாதரின் குரு திருமூலர் ஆவார். காலங்கிநாதர் மற்றும் திருமூலர் ஆகியோர் இங்கு தங்கி கஞ்சமலையில் நிறைந்திருக்கும் அரிய மூலிகைகளை ஆராய்ந்து சித்த மருத்துவ முறைகளை வளர்த்ததாகவும் தல வரலாறு கூறுகின்றது. இம்மலை முழுவதும் காந்தக்கல் மற்றும் இரும்பு தாதுக்கள் நிறைந்துள்ளன. சித்தர்கள் தவம் செய்த இந்த மலைக்கு சென்று வந்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவிலிலும் பௌர்ணமி கிரிவலம் மிகச் சிறப்பாகவும் நடைபெறுகின்றது. அமாவாசை நாட்களிலும் இங்கு மிகவும் விமரிசையாக பூஜைகள் நடைபெறுகின்றது. இக்கோயிலுக்கு அமாவாசை கோயிலும் என்றும் பெயர் இருக்கின்றது. இங்கு சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஞான சத்குரு பாலமுருகன் கோவிலும் உள்ளது. எங்கும் இல்லாத நாரதர் உருவ சிலை, சிவனுக்கு உபதேசிக்கும் முருகன் உருவச்சிலைகள் இங்கு உள்ளது. இது அமாவாசை கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த அடிவார கோயிலுக்குள் 10 தீர்த்தங்கள் உள்ளது. இதில் முக்கியமானவை நந்தி தீர்த்தம் மற்றும் காந்தமலை தீர்த்தம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது காந்தமலை தீர்த்தம். இந்த காந்தமலை தீர்த்தத்தை தலையில் தெளித்தாலே வியாதிகள் தீரும் என்றும் சொல்லப்படுகின்றது. அங்கு உப்பும் மிளகும் தலையை சுற்றி போடுகிறார்கள். இந்த கோவிலில் காலங்கிநாதர் சித்தரே சித்தேஸ்வர சுவாமியாக அருள்பாலிப்பதாகவும் நம்பப்படுகின்றது. இவர் 18 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். சுந்தரர் எனும் பெயர் கொண்ட இந்த காலங்கிநாதர் சித்தர் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து வரம் பெற்றார். ஈசனும் முக்தி கொடுத்தார். அப்பொழுது சித்தரிடம், நீ முக்தி அடைந்து சாகா வரம் பெற்ற கலியுகத்தில் யாவரும் அறியாதபடி அரூபியாய் இருந்து எம்மை பூசிப்பாய் என்று சிவபெருமான் வரம் கொடுத்தார். இவர் பறக்கும் சித்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார். நாம் அனைவரும் இந்த சித்தரை வணங்கிக் கொள்வோம், அவரின் அருளை பெறுவோம். மேலும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.